எங்களுடைய வாழ்வாதாரம். புரியுதுங்களா? ஏற்கனவே வச்சோம். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அப்போ அம்மா வந்து அங்கே பேசுனாங்க, எங்கள் செக்ரட்டரியில் பேசுனாங்க. எங்களுக்கு விரிவடைந்த குடும்பங்களுக்கு குடிசை மாற்று வாரியத்தில் எங்களுக்கு விரிவடைஞ்ச குடும்பத்துக்கு வீடு தேவை. ஏன்னா எங்களுக்கு ஏன்னா நாங்கள் பூர்வீகமாக இருந்த இடத்த தான் நீங்கள் வந்து அப்புறப்படுத்திட்டு குடிசை மாற்று வீடு கட்டுறீங்க. நீங்கள் அப்படி கட்டலைன்னா நாங்களே வீடு கட்டிங்கன்னு நாங்கள் சந்தோஷமாக வாழ போகிறோம். புரியுதுங்களா? எங்கள் இடத்த தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்க சட்டசபையில் தமிழக இதில் பேசுனாங்க. பேசி அது ரெக்கார்ட் ஆச்சு. புரியுதுங்களா? விரிவடைஞ்ச குடும்பத்துக்கு இவங்களுக்கு வீடு தரணும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த மீன் கடை, புரியுதுங்களா, இதால எங்களுக்கு இன்னும் மக்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, போக்குவரத்து பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது. வரப்போறான், மீன் வாங்கிட்டு போக போறான். ஆனா எங்களுடைய வாழ்வாதாரம் அது. புரியுதுங்களா? அதை அப்புறப்படுத்துனீங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் அப்புறப்படுத்துனீங்க. ஏன் இது தேவை? அப்ப மக்களை எப்படி பேணி காப்ப, எப்படி பாதுகாப்ப? இப்ப இந்த தொழிலே இப்படி இருக்கும்போது மற்ற தொழிலெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? புரியுதுங்களா? ஆக அரசாங்கம் என்பது மக்களை பாதுகாத்து மக்களுடைய தேவை என்னவோ அதை பூர்த்தி செஞ்சா மட்டும்தான் மக்களுக்கு சரியான முடிவு வரும். அப்படி இல்லைன்னா வராது.